சாரதா சொன்னோனே வந்து டென்ஷன் ஆகுற காவேரி வந்து எவ்வளவோ வந்து சாரதா கிட்ட சொல்லி பார்க்குறாங்க. சாரதா வந்து இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சு ஆகணும் அப்படின்றாங்க. அதனால காவேரி ரொம்ப டென்ஷனாக உட்காந்துருக்காங்க. அப்பன்னு பார்த்து விஜயும் வந்து நம்ம அம்மும் அங்கே வராங்க. அவங்கள பார்த்துட்டு காவேரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. அடுத்து வந்து காவேரி குழப்பத்தில் இருக்கிறத பார்த்துட்டு விஜய் வந்து ஏன் இப்படி குழப்பத்தில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசனையாக இருக்காரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. காவேரி குழப்பத்தோடு இருக்கிறத பார்த்துட்டு விஜய் வந்து போயிட்டு சாரதா கிட்ட கேட்குறாரு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. நடந்த விஷயத்தை எல்லாம் சாரதா சொல்கிறாங்க. அதை கேட்டு எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க, காவேரிக்கு எதுக்காக இப்படி டென்ஷன் கொடுக்குறீங்க, பாவம் அவ அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு விஜய். பார்த்துக்கலாம் மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி சாரதா வந்து குழந்தையும் அவரே அமுச்சு வைக்கிறாங்க. அடுத்து வீட்டில் போயிட்டு எதுக்காக இப்படிலாம் பண்ணீங்க, இப்போ தேவையில்லாத பிரச்சனை எதுக்கு, காவேரிக்கு முதல்ல குணமாகட்டும் அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு. வீட்டில் உள்ளவங்களாம் குழந்தைக்காக நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும் விஜய், எவ்வளோ நாள் தான் இப்படி பிரிஞ்சிருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் காவேரி வந்து ஒரே டென்ஷனாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து சாரதா வந்து இங்கே பாரு காவேரி, உனக்கு அம்மா நல்லது நினைப்பேன் அப்படின்றாங்க. என்னது நல்லது நினைக்கிற, ஒன்றுமே நல்லது நினைக்கல நீ, போயும் வந்து கல்யாணம் ஆனவரை வந்து என்னை கல்யாணம் பண்ண வைக்கிற, இதெல்லாம் நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும்போதே வந்து நம்ம ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க வந்து அவங்க அக்காவும் அவங்க தங்கச்சியும் 2 பேருமே கால் பண்ணுறாங்க. கங்காவும் வந்து யமுனாவும். அவங்க 2 பேர்ட்டுமே காவேரி அம்மா பற்றியா எப்படிலாம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு எல்லாமே தெரியும்டி, விஜய் ரொம்ப நல்லவராக இருக்காருடி, உனக்கு ஏற்றவர் மாதிரி தெரியுது, அந்த குழந்தை மேலே நீ பாசமாக இருக்க, இது 2 தப்பு இருக்குது, உங்களுக்கெல்லாம் விஷயமே புரியல என்ன விஷயம்னு சொல்லிட்டு உங்ககிட்ட என்னத்தை நான் சொல்கிறது, அவங்க ஒய்ஃப் அவரும் பிரிஞ்சு மட்டும்தான் இருக்காங்க, மற்றபடி சீக்கிரமாகவே உங்கள் ஒய்ஃபை அந்த குழந்தை கூட சேர்ந்துருவாங்க, ஆல்ரெடி வந்து ஒய்ஃப் இருக்கும்போது நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்க முடியும் காவேரி, அதெல்லாம் இல்லை காவேரி, அவங்க தான் சொல்கிறாங்கல்ல பிரிஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நான் நம்ப முடியாது, நீங்கள் அமைதியாக இருங்க, இந்த விஷயத்தை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க காவேரி. ஐயோ இவன் என்ன இப்படி குழப்பறாளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் ஒரே டென்ஷனாக இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, விஜய்க்கு வந்து காவேரி கால் பண்ணுறாங்க உங்ககிட்ட பேசணும்னு சொல்லிட்டு. விஜய் வந்து காவேரி என்ன வந்து பண்ண போகிறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து டென்ஷனாக போய் பார்க்குறாரு. மிஸ் நீங்கள் கூப்பிட்டுருந்தீங்களா அப்படின்னோடனே காவேரி செம்ம டென்ஷனாக இருங்க. சார் நீங்களாம் மனுஷனா சார் அப்படின்னு கூப்பிட்டு எதிரோடனே கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னோடனே, பின்ன என்ன சார் நீங்கள் உங்கள் ஒய்ஃப் உங்கள் கூட சேர்ந்துருவாங்கன்ற வந்து நான் நினச்சேன், என்கிட்ட என்ன சொன்னீங்க, நீங்கள் ஒய்ஃபெல்லாம் எப்படிலாம் லவ் பண்ணுன்னு சொன்னீங்க, கடைசியில் வந்து உங்கள் ஒய்ஃபை விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க, இதுக்காக தான் என்கிட்ட பழகினீங்களா, இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமாக தெரியலையா சார், நீங்கள் என்கிட்ட வந்து ஏடாகூடமாக பேசும்போதே நினச்சேன் இந்த மாதிரி எண்ணம் தான் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரியே இருக்குது பாருங்களேன், உங்ககிட்ட போய் பழக நினச்சி எனக்கு கேவலமாக இருக்குது சார், அசிங்கமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மூச்சு விடாமல் பேசுகிற மாதிரி எப்பவும் போல் பேசிகிட்டே போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு விஜய் வந்து நிறுத்துறீங்களா விஸ் அப்படின்றாங்க. உடனே வந்து திரும்பி பார்க்குறேன், என்ன சார் நிறுத்துகிறோம் அப்படின்னு. இங்கே பாருங்கள் நீங்கள் ரொம்ப ஓவராக பேசுகிறீங்க, நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்காக தான் உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்டு போயிருக்காங்க, எங்கள் வீட்டில் பொண்ணு கேட்டாங்கன்னா குழந்தைக்காக தான் பொண்ணு கேட்டிருக்காங்க, மற்றபடி வேறு எதுவும் இல்லை, அப்போது நீங்கள் என்னை வந்து நீங்கள் விரும்பலையா அப்படின்னோடனே உடனே பார்க்குறாரு. இங்கே பாருங்கள் என் ஒய்ஃபை நான் நேசிக்கிறது உண்மை தான், நான் நேசித்தேன் ஒரு காலத்தில், அவங்களுக்கு எனக்கும் வந்து ஒத்து வரல, நாங்கள் 2 பேர் பிரிஞ்சிட்டோம், பிரிஞ்சது தான், அதுக்கப்புறம் நாங்கள் சேர்கிறதுக்கு வழியே கிடையாது, அதனால தான் குழந்தைக்காக எல்லோரும் யோசிச்சு என்ன உங்களை கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்க, மற்றபடி உங்களையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மிஸ், அதனால தான் நான் கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சேன் போதுமா அப்படின்றாங்க. அப்படியே காவேரி பார்க்குறாங்க ஒன்றும் புரியாமல். இங்கே பாருங்கள் மிஸ் கொஞ்சமாவது புரிஞ்சுக்குங்க, நானும் என் ஒய்ஃபும் சேர்கிறதுக்கு வழியே கிடையாது, அதனால தான் நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்க சம்மதித்தேன், வேறு எந்த காரணமும் கிடையாது, ப்ளீஸ் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, மெயினாக என்னென்னா என் குழந்தைக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு, என் குழந்தை உங்கள் கூட இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறா, அவளுக்காக தான் நான் வந்து யோசிச்சதே தவிர மற்றபடி உங்களை நான் கஷ்டப்படுத்தணும்னு நினைக்கல, இப்போ கூட உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த கல்யாணத்தை வந்து பண்ணிக்கலாம், அப்படி இல்லையா பிடிக்கலன்னு சொல்லிவிடுங்க, முடிஞ்சு போச்சு, அதுக்காக தேவையில்லாமல் எதுக்காக என்னை இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கேட்டு காவேரி வந்து அது வந்து இங்கே பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லுங்கள், என்னால் சொல்ல முடியலையே, எங்கள் அம்மா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க, எங்கள் அம்மா என்னென்னா உங்களை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்றாங்க அப்படின்னோடனே, உங்கள் அம்மாவுக்கு நீங்கள் புரிய வைங்க, எல்லாருக்கும் நீங்கள் புரிய வைங்க, இப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அவ்வளோதானே அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு காவேரி வந்து அது வந்து சார் இங்கே பாருங்கள் உங்களை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், ஆனால் ஒரு கண்டிஷன் இருக்குது அப்படின்றாங்க. என்ன கண்டிஷன், இல்லை உங்களுக்கும் உங்கள் ஒய்ஃபும் வந்து நீங்கள் ரொம்ப லவ் பண்ணியிருக்கீங்க, கடைசியில் வந்து அவங்கள விட்டுட்டு என்ன கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க, அப்போது என்ன கல்யாணம் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிக்கலன்னா என்னையும் டைவர்ஸ் பண்ணிட்டா என்ன பண்ணுறது அப்படின்றாங்க. ஐயோ இப்படி குழம்பி என்னையும் வந்து டென்ஷன் ஆக்குறாடே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரே டென்ஷன் ஆகிறாரு. இங்கே பாருங்கங்க உங்களை நான் டைவர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் எப்படி வந்து சூரிட்டி கொடுக்க முடியும், நீங்கள் உங்கள் ஒய்ஃபை கூப்பிட்டு வாங்க, அவங்கக்கிட்ட நான் பேசணும், அவங்கக்கிட்ட பேசிட்டு தான் நான் முடிவு பண்ண முடியும், ஏன்னா அவங்கக்கிட்ட சில கேள்விகளை எனக்கு கேட்க வேண்டியது இருக்குது, ஐயோ என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே, ஆர்வக்கோளாறு, என்ன யாரை போய் நான் கூட்டின்னு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் யோசிக்கிறேன். இங்கே பாருங்கள் அவங்கள நான் மீட் பண்ணி உங்களுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லையா, இதுக்கப்புறம் அவங்க வந்து உங்கள் வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்களான்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் அவங்கள கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்றாங்க.